பாருங்க, இந்த மாதிரி கேவலமான வேலையில உங்க சம்மந்தி அமுச்சு பண்ணாதீங்க. நான் பாட்டுக்கு என் வழியில போயிட்டு இருக்கேன். என் குடும்பத்தை இன்னொரு முறை தொந்தரவு பண்ணீங்க, இது வரைக்கும் சந்தேகப்படுற நிலைமையில நான் இருக்கேன். அது உண்மையா நடந்துரும். ஜாக்கிரதை. ஏய் நில்லுடா. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? சுந்தரியாடா தப்பு பண்ணா? அவ வந்து உன் பொண்டாட்டிக்கிட்ட உன் புள்ள சாக கிடக்குறான்னு சொன்னாடா. விவரம் தெரியாம இவ சம்மந்தி வந்து ஏதோ பேசியிருக்காரு. ஆனா இவ உங்ககிட்ட தான் செய்யாத தப்புக்கு எவ்வளவு பெருந்தன்மையா, உனக்கு சின்ன வயசா இருந்தாலும் இவ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா. அப்புறம் எதுக்குடா வீராப்பா பேசிட்டு போற? ஆனா நீ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்பவும் இப்படி நடந்துக்கிற. இத பாருயா, என் பேர பிள்ளையும் மருமகளும் இந்த நிலைமையில இருக்காங்கன்னு கேட்கும் போதே நெஞ்சு பிடிச்சு செத்தரலாம் போல இருக்கு. ஏயா இப்படி பண்ற? ஒரு பக்கம் என் பேர சாக கிடக்குறான், இந்த பக்கம் என் பேத்தியை யாரோ கடத்தி கொண்டு போய் பணம் வேணும்னு கேக்குறாங்க. சூர்யாவுக்காக ஒரு கண்ணு அழுதா, சஞ்சய்க்காக இன்னொரு கண்ணு அழுதுடா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என் பிள்ளைங்க குடும்பம் இப்படி தனித்தனியா தவிக்குதேன்னு என் மனசு எவ்வளவு பாடுபடுது தெரியுமா? நீங்க ஒத்துமையா இருந்திருந்தீங்கன்னா துறையோட அண்ணன் பொண்ண கடத்துறதுக்கு எவனுக்காவது தைரியம் வந்திருக்குமாடா? இல்ல, உன் பையன் தான் இப்படி ஆஸ்பத்திரியில அனாதையா படுத்திருப்பானா? ஏப்பா ஏப்பா இப்படி நடந்துக்கிற? நீங்க ஒத்துமையா இருந்திருந்தீங்கன்னா சூர்யாவை கடத்தினவரை கண்டுபிடிச்சு இந்நேரம் அவனை வகுத்துட்டு வந்திருக்க மாட்டியா? ஐயோ, சஞ்சய பார்க்க முடியலேன்னு சுந்தரி தவிச்சுக்கிட்டு இருப்பாளா? ஆஸ்பத்திரிக்கு வந்து சஞ்சய மடியில தூக்கி போட்டுக்கிட்டு காப்பாத்துறதுக்காக போராடி இருக்க மாட்டாளா? ஏயா, ஏன் இந்த குடும்பம் செதறி போய் ஆளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கணுமா? இந்த வயசானவ சொல்றையா, உன்னை கையெடுத்து கும்பிடுறையா. நான் சாக போற கடைசி காலத்திலேயாவது இந்த ரெண்டு குடும்பமும் ஒத்துமையா ஒன்னா இருக்கணும்டா. இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னா இருக்கிறது கடைசியா ஒரு தடவை நான் பார்த்துட்டு செத்து போயிடுறேன்டா. நீ உங்க அம்மாவுக்கு கொல்லி போடுவியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னோட இந்த கடைசி ஆசைய நிறைவேற்றி வச்சிருப்பா, உனக்கு கோடி புண்ணியமா போகும். யாரு? நாங்க தான் ஒன்னா சேர மாட்டோம்னு சொல்றோமா? கஷ்டங்கிறது எல்லாருக்கும் வர்றதுதான். குடும்பத்துக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான். சண்டைய சமாதானமா பேசி எத்தனையோ குடும்பம் ஒண்ணு சேர்ந்திருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்றதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீங்க அவங்க கிட்ட கேட்டு சொல்லுங்க, நான் சேர்றதுக்கு தயாரா தான் இருக்கேன். என்னடா பேசுறேன்? ரெண்டு குடும்பத்துல இருக்கிற ஆட்கள்ல நீ தானடா மூத்தவன், நீ தானடா சொல்லணும். அண்ணிய வாங்கன்னு கூப்பிடு. வாங்க நம்ம வீட்டுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுடா. சொல்லு. நீ சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்களா? கூப்பிடு, கூப்பிட்டு பாரு. வந்து உன் காலடியில கிடக்குறாங்களா இல்லையான்னு பாரு. ஆமா, நான் சொல்றத அவங்க எங்க கேட்க போறாங்க? அப்படியெல்லாம் இல்லடா, கேட்பாங்க. நீ உரிமையா சொல்லு, கேட்பாங்க. சரி, நான் உரிமையாவே சொல்றேன்.
இந்த கேஸ்லாம் வாபஸ் வாங்க சொல்லுங்க. நான் தான் இந்த வீட்டு பெரிய மனுஷன்ல, எம்எல்ஏ இது கேஸ் போடணும். கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க சொல்லுங்க. எல்லாரும் ஒத்துமையா வாழலாம். என்ன செய்வாங்களா இல்லையா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? 2 நிமிஷத்துக்குள்ள இந்த 2 குடும்பமும் ஒன்னாயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சுடா. இப்போ அந்த நம்பிக்கை எனக்கு மொத்தமா போயிடுச்சு. வேண்டாடா, வேண்டாம். நான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை நம்பி இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும்னு நினைச்ச பாரு, என் புத்திய செருப்பால பாட்டி. சுந்தரி அவ கைய ஊனி கரணை போட்டு அவ பிள்ளைகளை காப்பாத்துவா. நீ எல்லாம் காலத்துக்கும் திருந்தவே மாட்டேடா. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னால நிக்காத. தவறி கூட இந்த பக்கம் வந்துடாத. போய்கிறது. நான் நிக்கிறேன்னு சொன்ன நீதானே கூப்பிட்ட. போடா. பெருசா பேசுறாங்க. போடா. போமா. வாங்கத்த, நீங்க எதுக்கு சும்மா கத்தி உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? நடராஜ், இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு சாமி. இதை யாரு பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? டீ நல்லா இருக்குது, நீ சொல்ற விஷயம் தான் நல்லா இல்ல. சேட்டு, உனக்கே தெரியும் நான் என்னை கமிஷனர் ஆட்ட லெட்டர் எழுதி கொடுத்தனோ, அன்னையில இருந்த தொழில் செய்யறதை விட்டு பஞ்சரை ஒட்டி பாய்ப்பு நடத்தி நிற்கிறேன். நீ என்னடானா இதே தொழிலுக்கு வான்னு ஜாயிண்ட் அடிச்சு விடுறேன். என்ன சாமி, நான் இவ்வளவு தூரம் விஷயத்த சொல்றேன். நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தானே இவர் ஒய்ஃப். அவங்கள கடத்திருக்காங்க. இவருக்கு நம்மளால ஆன உதவிய நாம பண்ணணும். அந்த ஆளு யாருன்னு சொன்னீங்கன்னா அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்கள மீட்டு வர வேலையை பார்ப்போம் சாமி. சாமி, நீ திருந்தி வாழணும்னு நினைச்ச பாத்தியா, அதுவே எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். ஆனா இத்தனை நாளா நீ பண்ண தப்புக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணுன்னு நினைச்சுன்னா இந்த சின்ன ஒரு உதவியை பண்ணு சாமி. சரி, நம்ம வீட்டு பொண்ணுன்றதுனால தான் நான் இந்த லைனுக்கே வரேன். நீ ஒன்னும் கவலைப்படாத சேட்டு. மொத்தமே சென்னையில இந்த வேலை செய்யறவனுக்கு 3 பேர் தான் இருக்கிறானுங்க. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் கடவுட்டு சேட்டு. நீங்க போலீஸ் கேள்வி போய் பேசுறீங்களா? இத பத்தி போலீஸ் எதனா சொன்னாங்களா? ஒன்னும் சொல்ல சாமி. கடத்தினவங்க இவரோட ஒய்ஃபோட அண்ணனுக்கு போன் பண்ணிருக்காங்க. சரி, அந்த போன் நம்பர் வச்சு ஆளை கண்டுபிடிக்கலான்னு தான் நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசினேன். இன்ஸ்பெக்டர் கமிஷனர் ஆபீஸ்ல பேசி அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பேசினவன் இவர் ஒய்ஃப் நம்பர்ல இருந்தா பேசியிருக்கான். ஓ, பட் ஆனா கண்டுபிடிக்க முடியல. என்ன சொல்ற சேட்டு? இப்பெல்லாம் போன் பண்ணாலுமே எங்க இருந்து பேசுறாங்க, யாரு பேசுறாங்க, என்ன நம்பர் இருந்து பேசலாங்கன்றத ஆண்டனா மூலியமா கண்டுபிடிச்சாங்களாமே. கண்டுபிடிச்சிடலாம் சாமி. ஆனா அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிக்கிறாங்களே. இப்ப இவர் ஒய்ஃபோட சிம்ம வேற வேற போன்ல போட்டு பேசிட்டு இருக்காங்க. புரியலையே சேட்டு. இப்போ ஒரு போன் நம்பர்ல இருந்து ஒருத்தர் போன் பண்ணி பேசிட்டு இருக்காருன்னு வச்சுக்க. அந்த போனோட IMEI நம்பரை வச்சு அதை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். அந்த போன் காலை முடிச்சிட்டவங்க அந்த சிம் கார்டை எடுத்துட்டு அதை வேற போன்ல போட்டு பேசுறாங்க. ஏற்கனவே பேசின போனை எடுத்துக்கிட்டு அவங்க தாம்பரம் பக்கம் போயிடுறாங்க. போலீஸ் இவங்களை தேடிக்கிட்டு தாம்பரம் போயிடுச்சுன்னா இவன் இன்னொரு போன்ல சிம் கார்டை போட்டு பேசிட்டு அந்த போன்ல சிம் கார்டை எடுத்துக்கிட்டு வேற பக்கம் போயிடுறான். அப்போ 2 வேற வேற ஏரியா ஆயிடுச்சா? போலீஸ் இவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிபிகல்ட் சாமி. அதனால நீ சொல்றதை வச்சு தான் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். சேட்டு, இதுக்கெல்லாம் பஞ்சர் போட முடியாது, டியூபே மாத்தணும். புரியலையே சாமி. இந்த மாதிரி மேட்ருக்கெல்லாம் நீங்க பச்சை நாட்ட போயிருக்கணும். என்னாட்ட வந்துக்கிறீங்க? எப்பா, இவனுக்கு ஜிலா கடிக்க ஜிலேபி கொடுக்குறோம் போலியே. நம்ம பிள்ளைங்கிறானுங்களே,
அவனுக்கு சோம்பேறிக்கு சோறு எடுக்கிறானுங்க. அவனுக்கு அறிவுபூர்வமாலாம் வேலை செய்ய மாட்டானுங்க. சேட்டு, நம்ம பசங்க ரோபோ மாரி எதை தட்டுறோமோ அதை தட்டிக்கின்னு வருவானுங்க. பொண்ணை தூக்கின்னு வருவானுங்க. குழந்தை தூக்கின்னு வருவானுங்க. நீ சொல்ற மாரி போனை மாத்தி போன் பேசுறவானுங்கன்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் பச்சவன் சாப்ட்வேர்ல சாணிக்க வேலை பார்த்துனுக்குறான். முதல்ல அவனை பிடிங்க. சேட்டு, நம்ம புள்ளிங்களுக்கு அவ்வளவு பிரில்லியண்டான பிரெயினுங்க கிடையாது. ஆட்டோல வச்சு கத்திக்கிறானுங்கன்னு சொல்றேன், எந்த ஏரியான்னு தெரியலன்னு வேற சொல்றேன். அப்படி என்ன சொல்ல, ஆட்டோல கடத்தின்னு போனவன் நம்ம பிள்ளைங்களா தான் இருக்கணும். ஆனா பின்னாடி யாரோ டேலண்டான ஒருத்தன் தான் இந்த பாஸ் வேலையை பார்த்துருக்கிறான். போலீஸே, நீ யாருக்கிட்ட எந்த பஞ்சாயத்தும் பண்ணலன்ற, கடத்தல் காரணம் உங்ககிட்ட இந்த டிமாண்ட் வைக்கலன்ற, உன் ஒய்ஃபோட அண்ணங்கிட்ட தான் பணத்தை கேட்டு மிரட்டி இருக்கிறான். சோ பிரச்சனை உங்க சைடு இல்ல, உங்க ஒய்ஃப் வீட்டு சைடுல இருந்தா யாரோ ஒருத்தன் விளையாடி இருக்கிறான். போலீஸே, உடனே நீ டல் ஆயிடாத. சாமியை நம்ம கூட வச்சுப்போம். இந்த வேலை பார்க்குற ஆளுங்க யாரு எங்கன்னு கண்டுபிடிச்சு நம்ம அங்க போவோம். நம்ம சாமியை பார்த்த உடனே யாராவது ஒருத்தர் மெர்சலாவான்ல, அதை வச்சு நம்ம யார் கடத்தாங்கன்னு கண்டுபிடிச்சிருவான். என்ன சாமி சொல்ற? இவர் வேற போலீஸ்னு சொல்ற. இவர் பாட்டுக்கு தவுலுதான் எதனா செய்துட்டாருனா அப்புறம் தான் துட்டுல தகுதி எதனா கதையா போடும். அட கிளம்புங்க சாமி, ஒன்னும் ஆகாது. நான் தான் கூட இருக்கல. இல்ல சேட்டு, பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாது தான் திடீர்னு அந்த லைனுக்கே வரேன். நீங்க பாட்டுக்கு எதனா பண்ணி மாட்டி விட்டீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் மங்கள பாடி பெரிய பிரச்சனையா போடும். இங்க பாருங்க சாமி, நான் சொன்ன வாக்க காப்பாத்துவேன் நம்புறீங்கல்ல? அதெல்லாம் 100% நம்புறேன் சேட்டு. அப்புறம் என்ன, கிளம்புங்க. வா போலீஸ், பாத்துடலாம். நீங்க 2 பேரும் எங்கே இருங்க, நான் உள்ள போய் என்னன்னு கண்டுன்னு வரேன். சாமி, நாங்களும் வரோம். வானா செட்டு சரிப்பட்டு வராது. நான் போய் நான் விசாரிச்சுன்னு வரேன். இங்க பாரு, சேட்டை பத்தி உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் பயப்படுற? சரி சேட்டு, போலீஸ்கார தம்பி வேணா காருக்குள்ளே இருக்கட்டும். நம்ம 2 பேரும் போய் என்னன்னு பாத்துட்டு ப்ளீஸ், நானும் உங்க கூட வரேன். என்ன சேட்டு இவரோட பெரிய ரோதனையா போச்சு. அட்டு ஏரியா சேட்டு இது. ஒரு வாரத்தை ஒரு போதையில இருப்பானுங்க. நம்ம பேசி எதனா இடம் கூட ஆயிடுச்சு நம்மள செய்திருவானுங்க சேட்டு. அதான் நான் சொல்றேன்ல, எங்களையும் கூட்டு போ, எங்களால எந்த பிரச்சனையும் வராது. இல்ல சேட்டு, இவர் வேற போலீஸ் ஆகுறாரா? நம்ம பிள்ளைங்க பார்த்துட்டு இவரை ஸ்டேஷன்ல பார்த்த மாதிரி இருக்கிறேன் டவுட் பட்டான்னு வச்சுக்கா, டோட்டலா எல்லாம் காலி ஆயிடும் சேட்டு. போனா சேட்டு, பிள்ளைங்க ஃபுல் டோப்ல இருப்பானுங்க. கண்ணு மணி தெரியாத நம்மளை கண்டுக்கணும்னு வச்சுக்கா, என்னடா சிஐடி வேலை பார்க்க வந்துக்கிறியான்னு பொருள் எடுத்து போட்டுருவானுங்க சேட்டு. அட என்ன சாமி, அவரு போலீஸ்காரரு, இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாரு. சேட்டு, பொருள் எடுத்து போட்டுருவாங்கன்னு சொன்னது போலீஸ் இல்ல சேட்டு, என்ன போட்டுருவானுங்க சேட்டு. போனா சேட்டு, நான் தான் உங்க 2 பேரும் இட்டுன்னு வந்து காட்டி குடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன எதனா செய்திருவானுங்க சேட்டு. நான் புள்ள குட்டிக்காரன் சேட்டு. என்ன சாமி, அதான் போலீஸ்காரர் இருக்காருல்ல, பயப்படாத. அவரு தப்பு யாரு செஞ்சாலும் சும்மா விட மாட்டாரு. சட்டைய புடிச்சு தரதரன்னு ரோட்ல எடுத்துன்னு போய் ஜெயில போட்டுருவாரு. அவரு கண்ணு முன்னாடி தப்பே நடக்க விட மாட்டாரு. செட்டு, பழசெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்காதீங்க. ரொம்ப சாரி செட்டு. என் ஒய்ஃப் உயிரை காப்பாத்தி ஆகணும் செட்டு, ப்ளீஸ். அட நான் போலீஸ், சும்மா ஜாலிக்காக தானே சொன்னேன். இந்த பார் செட்டு, உன்னை நம்பிதான் நான் கூட்டிக்கிட்டு போறேன். அவங்க போய் போலீஸ் கிளிசின்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அப்புறம் நம்மள கோயை அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவானுங்க. இத பாருங்க, நான் சத்தியம் பண்ணி தரேன், நான் ஒரு போலீஸுங்கிறத கடைசி வரைக்கும் காட்டிக்கவே மாட்டேன். எந்த தப்பும் நடக்காது. என்னை நம்பி நீங்க கூட்டு போலாம். இந்த வருபா, உன்னை நான் கூட்டுன்னு போறேன். நான் சுகம் நடந்துக்கோ, பிரச்சனை இல்லாத பாத்துக்கோ. வா. போலீஸ்.
இன்னும் எவ்வளவு தூரம் போனா? இதோ பக்கத்துல தான். ஏம்பா சுதா இருக்கிறாப்லையா? உள்ளதான் இருக்கான். சுதா சுதா அடடே, என்ன சாமி இந்த பக்கம்? அப்புறம் எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறப்பா. உன்னதான் பார்க்கலான்னு வந்தேன். அப்படியா? ஆமா, இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் நம்ம ஆளுங்க தான்ப்பா. தெரியாதால நான் எதுக்கிட்டு வரேன். அதானே, இந்த இடம் தான் ரொம்ப மோசமான ஏரியா வச்ச. சரி, இங்க எதுக்கு கூட்டு வந்த? கிரண் செட்டுப்பா, கேள்விப்பட்டதுல? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பார்த்ததே இல்லப்பா. இப்ப பாத்துக்கோ. அடேங்கப்பா, வணக்கம்ல. வணக்கம்பா. நம்ம சாமி ராதான ஒருத்தர் சொல்றாரு, அவரை பார்க்கணுமே. என்ன விஷயத்தல சொல்லுத்தல, ஏதாவது மேட்டர் முடிக்கணுமா? இல்ல, ராதாவை தேடி வந்திருக்கிறீங்களே, அதான் கேக்குறேன். ஏவா நேத்து பொண்ணுது நான் தூக்குனீங்க. அட போ சாமி, நான் அந்த தொழிலை விட்டு எவ்வளவு நாள் ஆகுது? ஏன்பா என்னாச்சு? அது ஏன் கேக்குற சாமி? ஆளை தூக்குறதுலாம் சாதாரண வேலையா? இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஃபுல்லா ஸ்கெட்ச் போட்டு ஆளை தூக்கி கொண்டு வந்து பராமரிச்சு, அப்புறம் போன் மேல போன் போட்டு ஆளை உருட்டி மிரட்டி பணம் கேட்டா பின்னாடியே வந்து போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிடுறான். இதுல போலீஸ்காரன் வேற கமிஷன் வாங்கிட்டு போயிடுறான். ஆளவே விட மாட்டேங்கிறாங்கப்பா. போலீஸ்காரங்களை நம்பி பிசினஸே பண்ண முடியலப்பா. அதனால தான் பார்த்தேன், என்னத்துக்கு இந்த கருமத்தை கட்டிட்டாளணும்னு சொல்லி குலத்தொழிலே இறங்கிட்டேன்பா. எது டோபா? ஆமா சாமி, டெய்லி காலைல சரக்கு வந்துடும், வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணா மட்டும் போதும், நிம்மதியா உட்காந்து காசு பாத்திரலாம். நம்மளும் 4 வழி வெளிச்சமா சீட்டை போட்டோமா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமா, என்னத்துக்கு ராதாவை தேடுறீங்க? இல்ல, ராதா மூலியமா ஒரு பொண்ணை தூக்கிக்கிறாங்களான்னு தெரியணும். இப்போ ஆளை தூக்குற வேலையில நம்ம பசங்க நிப்பாட்டிட்டானுங்க. நான் ராதா மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு இப்ப கான்டாக்ட்ல இல்லையாப்பா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சுதா. அவன் பொண்ணை தூக்குனான்னு மட்டும் சொல்லி. தெரியலையே சாமி. ஆனா நம்ம ஆளுங்கள்ட்ட கடன் கேட்டிருக்கிறான் 50,000 ரூபாய். 2 நாளையில திருப்பி தந்துடுறேன்னு கேட்டிருக்கிறதா என்கிட்ட தகவல் வந்தது. சரி, நானும் அப்படியே ஒரு ஸ்பீட் வட்டியை போட்டு விட்டு 50,000 கொடுக்கலான்னு யோசிக்கிறேன். ஏன்பா, வேலை ஏதாவது அவனுக்கு வருதா? சொல்லுப்பா, அவனை நம்பி கடன் கொடுக்கணும். சரி சரி, நான் சொல்றேன். அப்ப நான் வரட்டுமா? சாமி, டோப்பு இருக்கு, 2 வழி வலிச்சிட்டு போ. டேய் சேட்டு, நீங்களும் வாங்க, 2 வழி வலிச்சிட்டு போங்க. அதெல்லாம் வேணாம். சேட்டு, வேற ஏதாவது சரக்கு வேணா சொல்லுங்க, நானே தர்றேன். இல்ல, நம்ம கிட்டே நிறைய சரக்கு இருக்குது. உனக்கு வேணா சொல்லு, நான் சப்ளை பண்றேன். சரியா? பட்டா வரேன் சுதா. வா சாமி.